கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1317க்காய் கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகின்றேன். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 23வது வசனம். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிட்சையே ஜீவ வழி. கட்டளை என்று சொன்னால் ஆண்டவருடைய வசனம் நமக்கு வெளிச்சம், அதுதான் விளக்காய் இருக்கிறது. சங்கீதம் 119:105 சங்கீதக்காரன் சொல்கிறான், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. ஆண்டவருடைய வசனம் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பிரகாசிக்க வைத்திருக்கிறது. ஆண்டவர் சில வேளைகளிலே சிட்சிக்கிறார் என்று சொல்லி நாம் கலங்கிவிடக்கூடாது. ஒருவேளை ஜீவ வழியிலே நம்மை நடத்துவதற்கு சில போதக சிட்சைகள் நமக்கு ஏற்படலாம். எனவே கலங்காதிருங்கள். கட்டளையே விளக்காகவும் வேதமே வெளிச்சமாகவும் உங்கள் வாழ்க்கையில் அமையும். நீங்கள் அமைத்து கொள்ள வேண்டும். வேத வசனம் என்ற வெளிச்சத்தில் நடந்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கை பிரகாசமாகும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம் என்று சொல்லப்பட்ட வார்த்தைகள் ஒவ்வொருவரும் கடைபிடிக்க கிருபை செய்யும். உம்முடைய வேத வசனத்தின் அடிப்படையிலே வாழ்க்கையை அமைத்து கொண்டு தங்கள் வாழ்க்கையை, தொழிலை, வியாபாரத்தை, கடையை பிரகாசமுள்ளவதாய் மாற்ற கிருபை செய்யும். சரீரத்தில் வருகிற பலவீனங்கள் மாற வேண்டுமானால் வேதம் என்ற வெளிச்சம் வேண்டும், வசனம் என்ற வெளிச்சம் வேண்டும், வசனம் என்ற விளக்கு வேண்டும், கட்டளை என்ற விளக்கும் வெளிச்சமும் வேண்டும். அப்படி பெற்றுக்கொள்ளுகிறவர்கள், அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் பிரகாசிப்பார்கள். சூரியனை போல, எப்படி சூரியன் நடுப்பகல் வரை பிரகாசிக்கிறதோ அதே போல வேத வசனத்திற்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள் பிரகாசிப்பார்கள். அவர்கள் தொழில் பிரகாசிக்கும், சரீரத்தில் இருக்கிற பலவீனம் மாறும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.